ஆனா 2026 வந்து தேர்ந்தெடுத்த தலைவர் மீண்டும் வந்து ஜெயிப்பாரா? அவரு நிச்சயமா ஜெயிப்பாரு, அது பத்தி குறையில்ல. அவர் மக்களுக்காக தான் அவர் எந்த காரியம் நினைச்சாலும் முடிக்கலான்னு நினைக்கிறாரு. நல்ல காரியத்துக்கு பொது நலத்துக்கு தான் அவர் பாடுபடணும்னு நினைக்கிறாரு மட்டும் அவரு சுய நலத்துக்காக பாடுபடணும்னுக்காக இல்ல. அப்படி நினைச்சிருந்தா அதை எப்பயும் அவர் கல்யாணம் ஆசை இருந்தா எப்பயும் அவர் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் இல்ல, மக்களுக்காக தான் அவர் செய்யலான்னு இருக்கிறாரு. மறுபடியும் அவரு அந்த தொகுதியில ஜெயிச்சிருவாரு, குறையில்ல. சொந்த சுயநலத்துக்காக வாழுறாரா இல்ல வந்து மக்களுக்காக வாழுறாரா? அவர் சொந்த சுயநலுக்காக அவர் வாங்கணும்னு நினைச்சிருந்தா எப்படியே வாய்ந்திருக்கலாம். அவர் மக்களுக்காக நம்மள ஒரு தாழ்ந்தப்பட்ட மக்கள் நல்லா இருக்கணும், அந்த சமுதாயம் வகையில படிப்படி மேல்மையதான் இருக்கணும், மட்டும் கீழே இருக்கக்கூடாதுன்ற ஒரு அடிப்படையில அவர் வாங்கிட்டு இருக்கிறார். வாழ்த்துக்கள். அவர் மற்ற தலைவர் அது மாதிரி ஆசைப்பட்டு இருந்தா அவருக்கு பேரு புகழ கொஞ்ச நாள்ல தான் இருந்துடும். அது தினமா வந்து இருக்க மாட்டார், எல்லாம் மனசுல இடம் பிடிச்சிருக்க மாட்டார். அது எப்பயும் அவருக்கு கேன்சல் ஆயிருப்பாரு. அது மாதிரி எண்ணாலும் அவர் மனசுல இல்லை. மக்கள் நேசிக்கிற உட்பட்ட தலைவர் அவர். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம இருப்பாரு. எந்த இடத்துல